வணக்கம். நான் சைதே மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம். மாதுளம்பழத்தில் என்னென்ன நன்மை தீமைக்கு இது ஆன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. என்னன்னா, நான் கண்ணை மூடினே பேசுகிற மாதிரி தெரியும். அது காரணம் என்னென்னா, இந்த லைட்டு எனக்கு கண்ணில் வச்சா கண்ணில் தண்ணியாக வருது. அதனால நான் கொஞ்சம் கீழே பார்த்துன்னு இல்லைன்னா கண்ணை மூடின்னு பேசுவேன், அவ்வளோதான். இந்த மாதுளம்பழத்தில் ஏராளமான விட்டமின் இருக்குது, ஏராளமான விட்டமின் இருக்குது, தாது இருக்குது. இப்படி இருக்கிறதுல என்னென்னத்துக்கு நல்லது ஆன்றதை பார்க்கலாம். இது இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதுளம்பழச்சாறு இதயத்துக்கு நல்லது. அப்பால் நார் சத்து இருக்கிறதுனால செரிமானத்துக்கு நல்லது ஆன்றாங்க. இந்த கர்ப்பிணி பொண்ணுங்க மட்டும், இந்த முழுவாத இருக்கிறாங்கல்ல, அந்த பொண்ணுங்க மட்டும் சாறு குடிக்கிறதா இருந்தால் டாக்டராண்ட கேட்டுன்னு குடிக்கலாம் ஆன்றாங்க. இந்த மாதுளை மூளையோட செயல்பாட்டை கூட நல்ல விதமாக பாதுகாக்குது. மூளையோட செயல்பாட்டை கூட நல்ல விதமாக பாதுகாக்குது. அப்பால நோய் எதிர்ப்பு சக்தி, விட்டமின் சி இதில் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகுது. அப்பால புற்றுநோய் செல்லுங்களை கூட எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த மாதுளையில் இருக்குது. இதயத்துக்கு நல்லது, செரிமானத்துக்கு நல்லது, மூளைக்கு நல்லது. அப்பால நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. நம்ம நல்ல உடம்புக்காரங்களா இருந்தாக்கா டெய்லியுமே இந்த மாதுளம் பழச்சாறு எடுத்துக்கலாம். இந்த மாதுளம் பழச்சாறில் இந்த கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் ஊற்றுவாங்க, ஐஸ் கியூப் போடுவாங்க, சர்க்கரை போடுவாங்க. இதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒரு மாதுளம்பழத்தை மிக்சியில் போட்டு அடிங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு அதை அடிக்கும்போது அந்த தோலில் கொஞ்சம் கூட, அந்த விதை இருக்குதுல, மாதுளை விதை, அதில் கொஞ்சம் கூட அந்த சதை இல்லாத அடிச்சிடணும். விதை தனியாக இருக்கிற மாதிரி அடிச்சிடணும். அடிச்சுட்டு நம்ம அப்படியே வடிகட்டக்கூடாது. அப்படியே லைட்டாக ஊற்றணுன்னாக்கா, அப்படியே ஆட்டி ஊற்றணுன்னா அந்த விதையெல்லாம் அடியிலே நின்றுடும். மிக்சி ஜாரில் பல்பெல்லாம் இருக்கக்கூடாது, அது வந்துடணும். நம்ம சாப்பிட்றதுக்கு அதுதான். அந்த சதையெல்லாம் வடிகட்டி எடுக்கக்கூடாது. நம்ம வடிகட்டவே தேவையில்லை. அப்படியே இப்படியே செய்து ஊற்றணுன்னாக்கா விதையெல்லாம் நின்றுடும். வெறும் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஐஸ் கியூப்பு மட்டும் போட்டு, ஐஸ் கட்டி மட்டும் போட்டு உங்களுக்கு குடிங்க. இந்த வெயில் காலத்துக்கு சிலருக்கு ஜில்லுன்னு ஓணும், அப்படி குடிச்சிங்கன்னா போதும். சர்க்கரை போடக்கூடாது, பாலெல்லாம் ஊற்றக்கூடாது. அது டேஸ்ட்டே மாறிடும். உங்களுக்கு இது நல்லா இருக்கும். இப்படி ஒரு 3 நாள் குடிச்சு பார்த்துட்டு கண்ணாடியில் உங்கள் மூஞ்ச பாருங்க. அந்த 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 பளபளப்பு, ரத்தம் ஊறி இருக்கிற அந்த தன்மை தெரியும். பார்த்தீங்கன்னா அப்பால நீங்கள் அடிக்கடி கண்ணாடி போய் பார்ப்பீங்க. அந்த மாதிரி முகம்லாம் அந்த மாதிரி பளபளன்னு ஆகிடும். தோல் கூட பளபளன்னு ஆகிடும். இது எல்லாமே மாதுளம்பழத்தில் உள்ள நன்மைங்க. அதாவது இதயத்துக்கு நல்லது, செரிமானத்துக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி தருது, சருமத்தை பளபளன்னு ஆக்குது. இப்படி பல நன்மைகள் இருக்குது. ஆனால் இது புற்றுநோய் செல்லெல்லாம் எதிர்க்கக்கூடிய வலிமை இதாண்ட இருக்குது. அப்பால என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூளைக்கு நல்லது. இதை நார் சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்காது. இது போக இதில் ஆவாத 1, 2, 3 இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா
ஏற்கனவே உங்களுக்கு வயிறு சரியில்லைன்னாக்கா இதை சாப்பிடக்கூடாது. அது பேதியாக கூட ஆகும். அதனால ஏற்கனவே வயிறு சரியில்லைன்னாக்கா நீங்கள் இதை சாப்பிடாம இருக்கிறது. ஏன்னா இதில் நார்சத்துக்கு இது மலச்சிக்கல் நிற்கும். உங்களுக்கு ஏற்கனவே மலச்சிக்கல் இல்லை, அப்படி போயின்னுதுனாக்கா தவிர்த்துடணும். அப்போல்லாம் முழுவாத இருக்கிற பொண்ணுங்க வந்து இதை டாக்டரோட அட்வைஸ் கேட்டு தான் சாப்பிடணும். அப்பால வந்து சர்க்கரை நோயாளிங்க இதை சாப்பிடக்கூடாது. இதில் ஏற்கனவே சர்க்கரை இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிங்க இதை சாப்பிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சது இம்மான் தான். அத்தவங்களாண்ட சொல்லியிருக்கிறேன். அப்பால வர